இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தியானிக்கிறது சதா இடைவிடா சகாய மாதாவை பற்றித்தான். இந்த பக்தியின் தோற்றம் 15ஆம் நூற்றாண்டில தான். கிரீக் தேசத்தில கிரீட் என்று சொல்லப்படுகிற இடத்துல பைசைன்டைன் மாடல்ல வரையப்பட்ட ஒரு ஓவியம். இந்த ஓவியம் படிக்க தெரியாதவங்களுக்காக வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான். இந்த ஓவியம் கிரீக் தேசத்திலிருந்து ரோமாவுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அந்த ஓவியம் 1499ஆம் ஆண்டில் மேரி மேஜர் பெசிலிக்காவில நிறுவப்பட்டது. மேரி மேஜர் பெசிலிக்கா என்பது யோவான் லாட்டரன் பெசிலிக்காவுக்கும் புனித மத்தேயுவின் பெசிலிக்காவுக்கும் நடுவில உள்ள ஒரு பெசிலிக்கா தான் மேஜர் மேரி பெசிலிக்கா. இந்த பெசிலிக்காவில அன்னையின் இடைவிடா சகாய மாதாவின் உருவத்தை அவர்கள் நிறுவினார்கள். நிறைய மக்கள் இந்த ஆலயத்தில் கடந்து வந்து அன்னையிடம் ஜெபித்து அது ஒரு திருத்தலமாக போற்றப்பட்டது. மக்கள் அங்கே வந்து ஆசீர்வாதங்களும் அருள்வரங்களும் பெற்றுக்கொண்டனர். இந்த காலகட்டத்தில் தான் யூரோப் எங்கும் போர்கள், நிறைய சண்டைகள், நிறைய கலவரங்கள் நடக்கப்பட்ட காலம். நெப்போலியன் படையெடுத்து வந்த பொழுது 60 ஆண்டுகளுக்கு பிறகு நெப்போலியன் படையெடுத்து வந்த பொழுது அந்த கோயில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. கோயில் இருந்த படம் எங்கே போனது தெரியல. 60 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தை 9ஆம் லியோ இழந்த இந்த படத்தை மறுபடியும் கண்டெடுத்தார். மறுபடியும் கண்டெடுத்த இந்த உருவத்தை ரெடெம்டிஸ்ட் ஃபாதர்ஸிடம் திருத்தந்தை ஒப்படைத்தார். இடைவிடா சகாய மாதாவின் பக்தி உலகமெங்கும் பறைசாற்றுவதற்கு அல்போன்ஸ் கிரிகோரியோட சபைக்கு திருத்தந்தை டியூட்டி கொடுத்தார். இந்த படத்தில 4 நபர்கள் தான். ஒன்று இயேசு ஆண்டவர், 2 மாதா, 3வது கெப்ரியல் சமனசு, 4வது மிக்கேல் சமனசு. இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து காட்டுகின்றார். நீர்பஞ்சு, சிலுவை, திராட்சரசம், ஈட்டி சுமந்து கொண்டு 2 சமனசுகள், கடற்பஞ்சு, புளித்த திராட்சரசம், ஈட்டி, சிலுவை சுமந்து கொண்டு குழந்தை இயேசுவிடம் 2 சமனசுகள் வந்தார்கள். இது பார்த்த உடனே பயந்து தஞ்சம் புகுவதற்காக பரிசுத்த அன்னையிடம் குழந்தை இயேசு ஓடி வந்தார். அன்னை அவனை நெஞ்சோடு சேர்த்து அரவணைத்தார். அவன் குழந்தை இயேசு தன்னுடைய 2 கரங்களையும் மாதாவின் வலது கரத்தில சேர்த்து வைத்தார். பரிசுத்த மாதாவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த குழந்தை இயேசுவில் கடவுளின் தன்மையும் மனித தன்மையும் வெளிப்படுத்துகிறது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த சொருவம், இந்த பக்தியானது நமக்கு வெளிப்படுத்துகின்ற மறையுண்மை என்னவென்று கேட்டால், நமது வாழ்க்கையில சங்கடங்களும் தோல்விகளும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது ஓடி சென்று அன்னையின் கரங்களில, அன்னையின் திருசந்நிதியில நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்மையே அன்னையின் கரங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அம்மை நம்மை பார்த்து சொல்லுகின்ற விஷயம் இப்படிதான்: என்னை பார்க்க வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம், பார்வை என் முகத்து வேண்டாம், என் மகனை பாருங்கள், என் மகனை பாருங்கள், அவனிடம் போங்கள்.
யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில திராட்சரசம் இல்லாமல் போன பொழுது இயேசு கிறிஸ்துவிடம், பரிசுத்த மாதாவிடம் வந்த பணியாளர்களிடம் அன்னை என்ன சொன்னார்? அவன் சொல்வது செய்யுங்கள், அவனை தேடி செல்லுங்கள். இடைவிடா சகாய மாதா நமக்கு உணர்த்துகின்ற மறையுண்மை என்னவென்றால், இடைவிடா சகாய மாதா நம்மை வழிநடத்துவது இயேசு கிறிஸ்துவிடம் தான். என் மகன் சொல்வது போல் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் பார்க்க முடியும். அதனால வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது சதா நமக்கு உதவி செய்கின்றார், இடைவிடாமல் நமக்கு துணை புரிகின்றார். இடைவிடா சகாய மாதாவின் அற்புத கரங்களில நம்மை ஒப்பு கொடுப்போம். கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, சிலுவையில் உயிர் விடும் பொழுது யோவானுக்கு இடைவிடாமல் உதவி செய்ய உமது தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்தீரே. நன்றி தகப்பனே. உங்கள் துயரங்களில் சங்கடங்களில் அன்னையின் உதவி தேடி நிரந்தரம் உம்மோடு ஒன்று சேரா, இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படா எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.